ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயகம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெஸ்ட் தான். பாலிட்டிக்கு நம்ம குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு 15க்கு 15 எடுக்க வைக்கிறதா இந்த டெஸ்ட் பேட்சோடைய நோக்கம். அதில் நமக்கு இதுவரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11வது டெஸ்ட். அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர்ல ப்ராப்பரா எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கீ அப்படின்றது நம்முடைய யூடியூப் சேனல்ல குறிப்பா 7 மணி அளவுல ஆன்சர் கீ அப்படின்றது அப்லோட் பண்ணப்படும். அந்த கீ பார்த்து நீங்க செக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆன்சர் கீ வீடியோக்கு கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதுல நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத பதிவு செய்யுங்க. அப்படி பதிவு செஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓவரால் ரேங்க் அப்படின்றது போட முடியும். ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. அதுல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது தெரியும். அதனால எல்லாருமே இந்த ஜனநாயகம் டெஸ்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதுங்க. நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுக்குறீங்க. கொஸ்டின் ரொம்ப தரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய அகாடமியோடைய ஸ்பெஷலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தரமான கொஸ்டின் எடுக்கிறது தான். நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் எழுதினாலே 15க்கு 15 உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா குரூப் 2 குரூப் 4க்கு பாலிட்டியில கண்டிப்பா கொடுக்க முடியும். அதனால இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொஸ்டினோடைய பிடிஎஃப் லிங்க் இருக்கும். எடுத்து எழுதி பயன்பெறுங்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீ வந்து சரியா 7 மணி அளவுல பதிவேற்றம் செய்யப்படும்.